நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் தங்கலான் படம் அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரு ரொம்ப நல்லாயிருக்கும். உண்மையாகவே வேறு லெவலாக இருக்குது. ஆனால் இது வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக விரும்பலை. இந்த ட்ரெய்லரில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. இன்னொன்று, இந்த படத்தோட கதையை அந்த ட்ரெய்லரில் மேக்ஸிமம் ரிவீல் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ட்ரெய்லர் நல்லா இருக்குது. ஆனால் ட்ரெய்லரில் இந்த அளவுக்கு சொல்லியிருக்க வேண்டாமோங்கிற மாதிரி இருக்குது. அதில் உள்ள சஸ்பென்ஸ் நிறையாவே உடச்சிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் கிராபிக்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய இடத்துல லேக் இருக்குது. இதோட ஃபஸ்ட் ட்ரெய்லர்னு ஒன்று விட்டாங்க டீசர்னு சொல்லிட்டு. அதில் கூட ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு தெரியலை. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது டீசரை பார்க்கும்போது நிறையா கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு அந்த டீசரில் பார்க்கும்போது நம்ம சியான் விக்ரம் வந்து ஒரு பாம்பை கையில் பிடிச்சிட்டு பிச்சு வீசுகிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ரியலாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதே மாதிரி ஷாட்டு இதில் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் என்னென்னா, அந்த பாம்பு போயிட்டு இன்னொருத்தரோட கழுத்தை கடிக்குது. அது அப்படியே தெரியுது. இது கொஞ்சம் லேக் இருக்குது. அதாவது ரொம்ப அடிமட்ட ரேஞ்சில் இருக்குது விஎஃப்எக்ஸ் இந்த ஷாட்டில். அந்தளவுக்கு மோசமாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு கருஞ்சிருத்த ஒன்று வருது, அதுவும் அந்த மாதிரி தான். அது கூட ஓரளவு ஓகே. ஆனால் இருந்தாலும் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் அவ்வளவுக்கு சொல்கிறேன்னா, இது இத்தனைக்கும் பேன் இண்டியா ஃபிலிம், அதனால தான் இந்த அளவுக்கு சொல்கிறேன். அப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, விக்ரமோட நடிப்பு, ஆக்டிங், அவரை பற்றி சொல்ல வேணாம். விக்ரம் சாரை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ தங்கலாம் அந்த மேக்கிங் வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தோம். அதிலே போய் பாருங்கள், எக்கச்சக்கமாக சொல்லியாச்சு. இதில் சும்மா பிரித்து வாங்கியிருக்கிறார். ஆக்டிங்னா வேறு லெவலுக்கு இருக்குது. இவங்க வந்து ஒரு பழங்குடி இனத்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரும் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கதையை நான் சொல்லிடுறேன். இந்த தங்கலான் நேம் முதல்ல எதுக்கு வந்துச்சுங்கிறத நான் சொல்லிடுறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். இவங்க இடத்துல இது வந்து ஒரு பழைய காலகட்டத்தில், ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண காலகட்டத்தில் நடக்கிற கதைக்களமாக தான் இருக்குது. அந்த டைங்களில் உள்ள பழங்குடியினர் ஏரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவமாக கூட இருக்கும். ரஞ்சித்னா நமக்கு தெரியும், அவர் அந்த அளவுக்கு தான் பண்ணுவார். அந்த டைங்களில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை மெயினாக எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த டைங்களில் பழங்குடியினத்தில் அந்த பகுதியில் தங்கம் வர்றதாகவும் அதை சலிச்சு எடுக்க சொல்லி அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க. அவங்க அந்த தங்கம்லாம் சலிக்கிற ஷாட்ஸ்லாம் இதில் காட்டிட்டாங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லி இது கொஞ்சம் ஓவராகவே காட்டிட்டாங்க ட்ரெய்லரில். இந்த அளவுக்கு காட்டியிருக்க வேண்டாம். அதனால தான் அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த தங்கம் எடுக்கிற மாதிரி சில ஷாட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதையும் நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப காட்டல, ஓரளவு காட்டுறாங்க. இன்னொன்று, இந்த படத்துக்கான தங்கலான் நேம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அதாங்க மேட்ரு. இந்த படத்தில் வந்து தங்கம் எடுக்க ஒரு ஆங்கிலேயர் மாதிரி ஒருத்தன் வர்றான். அவனுக்கு வந்து விக்ரம் சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணி இப்போ இருக்கும்போது விக்ராமை எதிர்த்து ஒரு குறிப்பு, அதான் சூனியக்காரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க தான் ஹீரோயின்னு நினைக்கிறேன், அவங்க போராடுறாங்க. அவங்களுக்கு விக்ராமுக்கும் சண்டை வர்ற மாதிரி சில ஷாட்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சேர்ந்து அவங்கள என்ன பண்ணாங்கங்கிற மாதிரி தான் கதை. அது மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெய்லர் கட்டில் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இந்த ட்ரெய்லரில் இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, முக்கியமாக நம்ம ரங்கன் வாத்தியார் நடிச்சிருக்கிறாரு. நம்ம பசுபதி இதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கிறாரு. ரொம்பவே நல்லாயிருக்கு. அவர் ஒரு மெயின் ரோல் தான் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு படம் வரும்போது தான் தெரியும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னு இந்த படத்தில் நான் பார்த்தது என்னன்னா, நிறையா பேருக்கு ஒருவேளை இந்த படம் பரதேசி டைம் லைனில் தான் நடக்குதான்னு எனக்கு தெரியலை. அந்த மாதிரி லுக்லேயும் இருக்கிறாங்க. ஏன் ஈவன் விக்ராமே அந்த மாதிரி லுக்கு தான் கொஞ்சம் மாடிஃபிட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு படம் ரொம்ப நல்லாயிருக்கும். படம் வந்து ஒருத்தான படமாக இருக்கும். படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ட்ரெய்லரில் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்க வேண்டாங்கிறதான் என்னோட ஒரு இது. மேக்ஸிமம் ஃபுல் கதை தெரிகிற அளவுக்கு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அந்த தங்கம் இது பண்ணுறது அந்த இதுகளை மறைச்சிட்டு மற்ற விஷயங்களை காட்டியிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கதை எங்கெங்கேயோ கொண்டு போகிறாங்க. அவங்க வந்து இங்கே தான் பொண்ணு எடுக்கணுங்கிற மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. ஆனால் இதுக்கு படத்தோட கோரி, ஏன்னா இங்கே தங்கம் எடுக்க தான் அவங்க வர்றாங்க. இன்னொன்று, படத்தோட டைட்டிலுமே தங்கலான் தான். பேசிக்காக அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த படம் எதை பற்றி பேச போகுதுன்னு. அந்த காலகட்டத்தில், அந்த டைம் லைனில் இது இந்த பழங்குடியினருக்கு இது ஒரு பிரச்சனை ஒன்று, இந்த மாதிரி ஒன்று ரகசியமாகவே இருந்திருக்கு. இதைத்தான் இந்த படத்தில் பெருசாக பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் உண்மையாலே நல்லா இருக்கும்னு நான் நம்புறேங்க. படம் ரொம்ப தரமாக இருக்கும். மற்றபடி இந்த படத்தில் என்ன சொல்லணும்னா, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருக்கலாம். விக்ரம் வந்து அவர் வந்து ஒருத்தங்க படத்தை சும்மா தூக்கி நிறுத்தி இருக்கிறாரு, அவ்வளோதான். இந்த படம் பெண்டிங்காக இருந்தாலும் அவரோட ஆக்டிங்காகவே இந்த படம் வந்து ஒரு லெவல் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் அந்த அவர் பண்ணியிருக்கிற ஒர்க்கெல்லாம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இது எப்படியோ படம் வரட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நீங்கள் இந்த தங்கலான் ட்ரெய்லர் பார்த்துருந்தா ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம விக்ரமோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.